உன்னை புரிஞ்சுக்கவே முடியல ஏஜே. ஏன்? எதுக்கு என்ன கடைசி வரைக்கும் ரகசியமா வச்சிருக்க சொன்ன? முதல்லயே சொன்னா த்ரில் இருக்காதுல்ல. இங்க இருக்கிற எல்லாரும் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்க. சோ எல்லாருக்கும் தெரியதானே போகுது. நீ சொன்னா போதுமா? உன் வீட்ல இருக்கிறவங்க ஒத்துக்க வேண்டாமா? இந்த விஷயத்துல என்னோட டிசிஷன் தான் முக்கியம். ஏன்னா இது என்னோட லைஃப் சம்பந்தப்பட்டது. நீ ஏன் கவலைப்படுற? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஜெயம்மா பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உன்னோட மருமகள்களை நினைச்சாதான் எனக்கு யோசனையா இருக்கு. அவங்க இதை பிரேக் பண்ண நினைச்சாங்கன்னா என்ன பண்றது? இது என்னோட முடிவு. இதுல யாரும் தலையிட முடியாது. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாத. நீ கிளியரா இருந்தா எனக்கு அது போதும். நான் கிளியரா தான் இருக்கேன். ஓகே. இந்த லேடியை தான் ஹிட்லர் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? நான் தான் அவசரப்பட்டு டென்ஷன் ஆயிட்டேனோ. ஷப்பா, தாங்க முடியலடா சாமி. கொஞ்ச நேரத்துல கால்ல இருந்து தலைவலிக்கும் கிருகிரன்னு ஆயிடுச்சு. இந்த ஹிட்லர் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னா கூட அவங்களுக்கு பீதிய கிளப்பி விட்டுறாரு. இந்த லெட்டர் மட்டும் என்கிட்ட வராம போயிருந்தா என் உயிரே போயிருக்கும். ஓஹோ, அன்னைக்கே உஷாரா இருக்கணும். அந்த ஆக்சிடென்ட்ல மாறி போன லெட்டருக்காக தான் என்ன ரோட்ல துரத்திட்டு வந்து லெட்டரை புடுங்கி இந்த லெட்டர்ல தான் என் உயிரே இருக்குன்னு சொன்னது இந்த லேடிய நினைச்சுதானா? ஆறாங்கல்லு மாதிரி இருக்கிற ஹிட்லருக்குள்ள லவ்ஸ் எல்லாம் இருக்கா? எதையோ திருடிட்டு போற மாதிரி இவ்வளவு வேகமா ஓடுற? என்ன முழிக்கிற? நீ முழிக்கிறத பார்த்தா நான் சொன்னது உண்மைதான் போல. பாவம்க்கா, அவன் நகையை யாராவது திருடிடுவாங்களோன்னு பயந்து ஓடுறா. இல்ல ஹாசினி? பயப்படாத ஹாசினி, இங்க யாரும் உன் நகையை திருட மாட்டாங்க. எங்க கெஸ்ட் எல்லாருமே அப்பர் கிளாஸ் தான். லோ கிளாஸோடலாம் நாங்க பழகுறதே இல்ல. ஒருவேளை இன்னைக்கு புதுசா தகுதி இல்லாத கெஸ்ட் யாராவது வந்திருந்தா திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்கு. எங்களோட நகையை விட ஓ நகை பளபளன்னு மின்னுதே. எந்த கடையில எடுத்த? சிச்சி எந்த கடையில வாங்கின? சொல்லலீலா? சீதா, அச்சோ ஹாசினி, இந்த நெக்லஸ் எங்க வாங்கின? நெக்லஸ் கேட்டா இப்படி ரெஸ்ட்லெஸ் ஆனா எப்படி? அத கூட பாப்போம். பயப்படாம கூட ஹாசினி, நீ இருக்கும்போது நாங்க திருட முடியுமா? ஏய் குடு குடுன்னு சொல்றல, குடு பாக்கலாம். குடு. என்ன பண்றீங்க? எங்க குடு. ஏய் என்னமா? ஏய் குடுங்கறல. விடுங்க. ஏய் விடுங்க. குடு. குடு. என்ன மரியாதை இல்லாம? இருப்பா. கவரிங்கா? சீ. மின்னும் போதே நினைச்சேன், அசலை விட போலிக்கு தான் பளபளப்பு ஜாஸ்தி. அன்னைக்கு கல்யாணம் போன வேஷம் போட்டு டூப்ளிகேட்டா வந்த, இன்னைக்கு டூப்ளிகேட் நகை போட்டு வந்திருக்க. உனக்கு ஒரிஜினலாவே இருக்க தெரியாதா? இந்த இடத்துக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. தகுதி இல்லாத நீ
எங்களோட கலந்து உன்னை நீ தகுதியானவளா மாத்திக்கலான்னு கனவு கூட காணாத. ஒருவேளை தாம்பூல பைக்கு வந்திருப்பாளோ? ஒரு நாளாவது நல்ல சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. பையில ஒரு தேங்காய் வச்சு கொடுத்து அனுப்பிடலாம். இந்த சின்ன பொண்ணு 3 மருமகளுங்களுக்கு மாமியாரா 3 மகன்களுக்கு அம்மாவா இந்த குடும்பத்தை சமாளிக்குமா? கண்டிப்பா சமாளிப்பா. ஏஜியோட பொண்டாட்டியா, எங்க வீட்டு மருமகளா, 3 மருமகளுக்கு மாமியாரா, 3 மகன்களுக்கு அம்மாவா, இவ இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இந்த பதில் போதுமா? யங்கெஸ்ட் மாமியாரா, எங்க வீட்டோட கௌரவத்தை காப்பாத்த போற ஹாசினியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான நாள்ல உங்க எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு வரப்போற மனைவிக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட். மாமியாருக்கு நகை போட்டு வரவேற்கிற பாக்கியம் உலகத்துல வேற எந்த மருமகளுக்கும் கிடைக்காது. போங்க. என் கழுத்தை பிடிச்ச உங்க கை நாளைக்கு என் காலை பிடிக்கிற நிலைமை வரலாம். யாரோட தகுதி எப்போ மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது.
ஹாசினி, நீ 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். பத்தலனா என்னோட ஆயுசையும் எடுத்துக்க. இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் காப்பாத்தணும். எழுத எழுத. இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி பண்ற? அவ மேல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? ஆமாமா, அக்கா இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணலையே. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது நடந்தா நீதான் அந்த தப்ப பண்ணேன்னு சொல்லி அவளை சாரின்னு எழுத வைப்ப. அவளும் அதை செய்யலனா கூட எழுதி ஒட்டி வைப்பா. ஆனா இன்னைக்கு நீ ஹாசினி கூட தானே இருந்த. அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் அவளையே இப்படி டார்ச்சர் பண்ற? நீ ஏன் பாத்துட்டே இருக்க? எழுத. அக்கா என்னமா எழுதுவா? அங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணதுக்கு அக்கா என்ன பண்ணுவா? எழுத. என்ன எழுதுறதுன்னு தெரியலையா? அதான் எனக்கும் தெரியல. அவங்க பண்ண தப்பு எல்லாம் இவளை எழுதுன்னா இவ என்ன எழுதுவா? நீங்க சும்மா இருங்க. சரி, நீயே சொல்லு என்ன எழுதுறதுன்னு. சரி, நானே சொல்றேன். எழுத எழுத சொல்றேன். அம்மா, இன்னைக்குதான் வாழ்க்கையில முதல் முறையா நான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ எழுது. இதே மாதிரி இனி வாழ்க்கை முழுக்க செய்வேன். என் குடும்பத்துக்கு இதே மாதிரி நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுப்பேன். இப்ப புரியுதா இங்க எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்தேன்னு? எப்பவும் போல ஹாசினிய சாரி எழுத சொல்லிடுவேன்னு பயந்துட்டீங்களா? நீ வாழ்க்கையில எந்த மிஸ்டேக்கும் இல்லாம இன்னைக்குதான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருக்க. நான் உன்னை பாராட்டுற நாள் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எத்தனை 0 இருந்தாலும் அதுக்கு எந்த மதிப்புமே இல்ல. ஆனா முன்னால ஒரு 1 போட்டா அந்த அத்தனை 0க்குமே மதிப்பு வர மாதிரி இந்த சுவர் முழுக்க நீ சாரி எழுதின பேப்பரா இருந்தோம். இன்னைக்கு நீ சாதிச்சுட்டு வந்து எழுதின பேப்பரால இந்த சுவரே அழகாயிடுச்சு பாத்தியா? இப்படி உங்க பர்சனல் மேட்டர்ல இவ்வளவு இன்வால்வ் ஆனதும் இல்ல. இன்னைக்கு சொல்றோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏஜே. எங்க எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு பொண்ண உங்களுக்கு மட்டும் எப்படி பிடிச்சு போச்சுன்னு தெரியல. உனக்கு எந்த விதத்திலயும் பிடிக்காத ஒருத்தரை எப்படிக்கா இப்ப பிடிச்சது? கதறி அழுதாலும் ஹிட்லரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன நீ எல்லார் முன்னாடியும் இவதான் என் பொண்டாட்டின்னு அவர் சொன்னப்ப நீ ஒண்ணுமே சொல்லலையேக்கா. நீ செய்யாத தப்புக்கு சாரின்னு பேப்பர்ல எழுதி ஒட்ட சொன்னா அம்மா கிட்ட அப்படி போராடுவியேக்கா. ஆனா உன் கண்ணு முன்னால உனக்கு எதிரா தப்பு நடக்கும்போது நீ மூச்சு கூட விடலையேக்கா. நடிப்புக்காக சீதா வேஷம் போட்ட உன்ன மருமகளா ஆகிறதுக்கு தான் இந்த வேஷம் போடுறேன்னு அன்னைக்கு பழி போட்டப்ப அப்படி சண்டை போட்டியேக்கா. ஆனா இன்னைக்கு அவர் உனக்கு பொண்டாட்டிய வேஷம் போட்டப்ப நீ அவ்வளவு அருமையா நடிச்சது எதுக்காகக்கா? நீ டிவில பெரிய நடிகையா வரணும்னு கனவு கண்ட. ஆனா வாழ்க்கையில நடிகை ஆயிட்டியே. இது காலையில போயிட்டு சாயந்தரம் வர ஷூட்டிங் இல்லக்கா. லைஃப் லாங் நடிக்கணும். உன்னால முடியுமா?
இன்னைக்கு வரைக்கும் நீ வேணும்னே தப்பு செஞ்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ வேணும்னே தப்பு செஞ்சிருக்க. அது எதுக்காக? என்ன லாபத்துக்காக? இவ்ளோ பெரிய நஷ்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கியே, யார காப்பாத்த இதெல்லாம் செய்யற நீ? உன் தங்கச்சிக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது, அப்படி இல்லைன்னா இப்படியே என் கூட இருக்க வேண்டியது. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு உனக்கு தைரியம் வருதுன்னா அது நீ போலீஸா இருக்கிறதுனால தானே. போய் யூனிஃபார்மை கட்டிட்டு சிவில் ட்ரெஸ்ல வா. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ யாரோ நான் யாரோ. நீங்க அவனை நல்லா மிரட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே ஸ்வேதா வாழ்க்கையில அவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம டீல் படி நீ ஒப்படைச்ச வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்டேன். பதிலுக்கு நான் சொல்றது நீ செஞ்சு தரணும். என் வாழ்க்கை முழுக்க என் பொண்டாட்டியா இந்த வீட்லயே இருக்கணும். ஓடிட்டு இருக்கிற நதியை திசை திருப்ப ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களால முடியாது. நீங்க இந்த வீட்டுக்கு மருமகள்களா வரத்துக்கு முன்னாடியில இருந்தே நான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட புத்திமதி எல்லாம் அப்சல்யூட்லி யூஸ்லெஸ். இவங்களுக்கு யோசிக்கிற வயசு வரதுக்கு முன்னாடியில இருந்தே இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்காக நான் யோசிச்சிருக்கேன். ஒரு தகப்பனா இவங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். சுயமா யோசிக்கிற அளவுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணிருக்கேன். இனிமேவும் பண்ணுவேன். உங்க எல்லாரையும் நல்லபடியா தானே பாத்துக்கிறேன். என்னையும் நான் பாத்துக்க தெரியும். அதனால என்ன கவனிக்கவோ என் விஷயத்துல தலையிடவோ வேணாம். கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கிறவனை காதலிக்க கூடாதுன்னு எனக்கு புத்தி சொல்லிட்டு பொண்டாட்டி இருக்கிறதா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தரை நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் செஞ்சது தப்புனா அப்ப நீ பண்றதும் தப்பு தானே? என்னைக்குமே நேருக்கு நேரா தில்லா பேசுறேன் என் அக்கா. இன்னைக்கு என் கண்ணை பார்த்து பேசாம திரும்பி படுத்திருக்கிறத பார்க்க சங்கடமா இருக்கு. உன் மனசுக்குள்ள பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. எதையும் பூட்டி வைக்காத, இப்பவே பேசிரு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. சொல்ல மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கணும். நான் அங்க பேசாம இருந்ததுக்கும் இங்க பேசாம இருக்கிறதுக்கும் ஒரே பதில் தான். நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கங்கிறத நீ இவ்ளோ சோகமா சொல்றியேக்கா? கூட கூட பேசிட்டே இருக்காத. நான் இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். அது வரைக்கும் என்கிட்ட சண்டை போடாத. என்ன நிம்மதியா தூங்க விடு போ. இப்போ நிப்பியா இல்ல புடிக்கவா? புடிச்சுக்குவீங்கன்னு தான் பயமா இருக்கு. என்ன சொன்ன? ஆமா, என் தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து, காப்பாத்துங்கன்னா அவளை காப்பாத்திட்டு என்ன புடிச்சுக்கிட்டீங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த நைட்ல இங்க வந்திருக்கேன்? நீங்க தான் என் தூக்கத்தை கெடுத்து விட்டீங்களே. சும்மா ஃபீலிங் எல்லாம் பாக்காதீங்க. அந்த சீன்லாம் இங்க இல்ல. யார கேட்ட அத்தனை பேர் முன்னாடி என் பேரை அனௌன்ஸ் பண்ணீங்க சொல்லுங்க. இது நியாயமா? பொண்ணுங்க என்ன ஆடா மாடா கேள்வி கேட்காம வெட்ட சொல்றதுக்கு? கொலைய நான் பாக்கலன்னு சாட்சி சொல்ல போனா அந்த கொலைகாரனே நீதாங்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்தா என் கையிலே விலங்க மாட்டி விட்டுட்டீங்க. விலங்குனா அனிமல்ஸ் தானே, அது எப்போ நான் கையில மாட்டேங்கப்பா. சம சம சம. உங்களுக்கு காமெடியில வருமா? இந்த கல்யாணம் நடந்தா டிராஜடி தான் வரும் பாத்துக்கோங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு நம்ம 2 பேருமே நிம்மதியா வாழவே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன விட்டுருங்கன்னு உங்ககிட்ட நான் அன்னைக்கு அவ்வளவு கெஞ்சினேன். ஆனா எதையுமே காதுல வாங்காம என் வார்த்தையெல்லாம் கால்ல போட்டு மிதிச்சிட்டீங்களே. என் தங்கச்சியோட வாழ்க்கை நாசமா போயிடுங்கிற பதட்டத்துல நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு ஹரிச்சந்திரனோட அட்மின் மாதிரி சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்போ என் லைஃபே ஆந்திரத்துல டான்ஸ் ஆடும்னு நான் நினைக்கவே இல்ல. அதான் இங்க ஆடி போய் வந்திருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? இப்போ உனக்கு என்ன வேணும்? பேசாதீங்க. காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வந்தது உங்க பேச்ச கேட்க இல்ல. என்னது? காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வந்தியா? ஆமா.
உங்க செக்யூரிட்டி ரேடியோல நல்ல பாட்டு போட்டுக்கிட்டு நான் எவ்வளவு கத்தினாலும் எழுந்திருக்கவே இல்ல. அதான் செவர ஜம்ப் பண்ணி வந்தேன். நீ எல்லாம் நடக்கிறப்பவே ஓரமா ஒரு கல் கடந்தா அதை இடிச்சுக்கிட்டு லபோதிபோன்னு கத்திக்கிட்டு வருவேன். உன்னால எப்படி காம்பவுண்ட்ல ஏறி குதிக்க முடியும்? நிறுத்துங்க. ஏன் என்னால முடியாது? எப்ப பார்த்தாலும் அத முடியாது இது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன முடியாதுன்னு சொல்ற நீங்க மட்டும் ஒரே ஜம்ப்ல செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்தவரா இல்ல எவரெஸ்ட் சிகரத்தை 800க்குள்ள ஏறிட்டு வந்தவரா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி தொலை. நான் ரிஸ்க் எடுத்து காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வந்திருக்கேன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு தெரிஞ்சுக்கோங்க. உன்னால தான் எல்லாமே முடியும்னு சொல்லுவேல, இந்த ரிஸ்க் உன்னால எடுக்க முடியாதா என்ன? சைலண்டா ஊசி குத்துறீங்களா? அப்புறம் வயலண்ட் ஆயி போவும். இந்த ஹாசினி ரொம்ப மோசமானவ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைய இத்தோட விட்டுருங்க. இல்லன்னா இப்படி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அல்லல் படுறீங்களேன்னு உங்க 3 மருமகளும் கையை தட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிடுவ. உங்களுக்கு பொண்டாட்டியா வரதே கொடுமை. இதுல உங்க 3 மருமகளுக்கு மாமியாரு, உங்க மகன்களுக்கு அம்மா. ஐயோ, இளமையிலேயே சாப வாங்கின கிழவியா நானு? இது எதுவுமே நடக்காது. அத சொல்லிட்டு போகுதான் நான் வந்தேன். வரேன். ஏய், எப்படி போவே நீ? காலாலதான். கால் தான் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆன காலை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். நீங்க கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு எப்படி போவே? வெளியில வண்டி நின்னுட்டு இருக்கா என்ன? என் வாழ்க்கைய திருடு நினைக்கிற ஆளோட வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்திட்டு வந்தேன். போய் பார்த்தாதான் தெரியும் திருடு போனது என் வாழ்க்கை மட்டுமா இல்ல வண்டியோ சேர்த்துமான்னு. ஓய், என்ன பாக்குறீங்க? ஏய், எனக்கு கண்ணா இல்ல, நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். நேர கொடுமை. கல்யாணம் பண்ணிக்க போற மாமனாரும் மாமியாரும் கொஞ்சிட்டு இருக்கிறத மருமகளுங்க நாம மாடியில இருந்து பார்த்து புலம்ப வேண்டியதா இருக்கு. இதுல விஷயம் என்னன்னா நம்ம ஏஜ் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இவர் இந்த விஷயத்துக்கு செட் ஆக மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏஜிக்கு மௌனராகம் மோகன்னு நினைப்பு. கிளைமேக்ஸ்ல ரேவதியை தூக்கிட்டு போற மாதிரி போறாரு. அந்த கிளைமேக்ஸ் இங்க நடக்க கூடாதுக்கா. அதுக்கு முன்னாடியே படத்தை முடிச்சிடணும். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நம்ம மொத்த திறமையை இறக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நிக்கல நானு இல்ல நம்ம இங்க இருந்து குதிக்க வேண்டியதா. ஏய், நான் என்னடி பண்ண? அது ஒரு ஃப்ளோல வருதுக்கா. ராத்திரியில ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா வந்த உனக்கு இப்ப பகல்ல வாசல் வழியா வரத்துக்கு தைரியம் வந்துருச்சா? இல்ல வாசல் வழியா வர அளவுக்கு நல்லவனா மாறிட்டியா? இங்க எதுக்கு வந்த? என் காதல் கோட்டையை இடிச்சிட்டு அந்த இடத்துல உன் கல்யாண கோட்டையை கட்டியிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் என் பங்குக்கு நானும் ஒரு செங்கலை எடுத்து வைக்கலான்னு வந்திருக்கேன். உன்னோட எந்த கல்லும் எனக்கு தேவையில்லை. பல்லோட இடத்துக்குள்ள வெளியே போயிடு. நான் ஸ்வேதா கிட்ட வளர்த்து வச்ச காதலுக்கு நடுவுல நீ தானே கலையா வந்த. நீ ஒரு சுயநலம் பிடிச்சவ. உன் தங்கச்சியோட காதலை கொன்னுட்டு நீ மட்டும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கிற. நீ 2வது பொண்டாட்டியா போலாம், ஆனா உன் தங்கச்சி 2வது பொண்டாட்டியா போக கூடாதா? தேவையில்லாம பேசாத. நீயும் ஏஜையும் ஒன்னா? பொண்டாட்டி இருக்கும் போதே பொறுக்கி மாதிரி ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்திருக்க நீ. நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு பேசிக்கிட்டு வெளியே போ மரியாதையா. போற. நீயும் ஏஜேவும் எப்படி நிம்மதியா வாழ்றீங்கன்னு பார்க்க தானே போறேன். முதல்ல வெளியே போ. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் பைத்தியமா? நீதான் பைத்தியம். பண பைத்தியம். பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே அந்த ஏஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற. ஆனா உண்மையிலே அந்த ஏஜே இந்த வில்லனை பத்தி சொல்லி ஹீரோயினை காப்பாத்து போற ஹீரோ தானே நீ? சொல்லு சொல்லு சொல்லு, தைரியமா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
இப்பதானே ஏஜிவை பத்தி ஏதோ சொல்ல வந்த, சொல்லு. உங்க கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் லாசனி. இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்க என்ன கூப்பிடலாம். ஏய், உன்னால் தாண்டா ப்ராப்ளமே. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வராம பாத்துக்கோ. ஓ ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் இங்க தேவையில்லை, கிளம்பு. கெட் லாஸ்ட். அவன் இன்ஸ்பெக்டருங்கிற அதிகாரத்துல என் தங்கச்சியை சுத்தி வளைச்சான். நீங்க என் தங்கச்சியை காப்பாத்தின பரிகாரத்துக்கு என்ன வளைக்க பாக்குறீங்க? பரிகாரம் இல்ல, அதிகாரம். அடுத்தவங்கள பத்தி, அவங்க ஆசைகளை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? இல்ல உங்க மூலையில யோசிக்கிற பேட்டர்னை ஆண்டவன் கொடுக்கவே இல்லையா? நிறையவே கொடுத்திருக்கான். நான் நல்ல யோசித முடிவு எடுத்திருக்கேன். நான் யோசிக்காம எந்த முடிவே எடுக்க மாட்டேன். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் மாத்த மாட்டேன். உன் கல்யாணம் என்னோட தான் நடக்கும். அது மட்டும் உன் மூளையில ஏதாவது ஒரு மூலையில பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கமிட்மெண்ட். என்கேஜ்மெண்ட் நடக்கிற வரைக்கும் இது உன் பொறுப்புலயே இருக்கட்டும். உங்களோட கல்யாணங்கிற பாரத்தையே தாங்க முடியாம இருக்கேன். இதுல இந்த பாரம் வேறையா? என்னாலலாம் இதை வச்சிட்டு இருக்க முடியாது. இது என்னோட ஆர்டர். நான் ஆர்டர் கொடுத்த பிறகு முடியாது, ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. என்கேஜ்மெண்ட் நடக்கிற வரைக்கும் இது உன் பொறுப்புலயே இருக்கட்டும். இதை நீ பத்திரமா பாத்துக்கணும். என் உயிரை உன் கையில ஒப்படைச்சிருக்கேன். இனிமே என் நினைப்பெல்லாம் இதுலதான் இருக்கும். இந்த மோதிரத்துக்கு ஏதாவது ஆச்சு, அவ்வளவுதான். அந்த ஏஜி மூஞ்சிலே கேக் அடிச்சவனா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பல தடவை சண்டை போட்டு மிரள விட்டுருக்கேன். ஆனா துணியோண்டு இந்த மோதிரத்தை கொடுத்து என்கிட்டயே வித்த காமிக்கிறாரா? என் விரல்ல இந்த ரிங்க மாட்டி சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சிங்கத்தை அடக்குற மாதிரி என்ன அடுக்கலான்னு நினைக்கிறாரா? அவரோட பொண்டாட்டி விரல்ல இருந்து என் விரலுக்கு மாறிட்டா நானும் அந்த பொண்டாட்டி மாதிரி அடங்கி ஒடங்கி ஆமா சாமி போடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காரா? இந்த ரிங்க நான் ஏன் போட்டுக்கணும்? ஒருவேளை நான் இத போட்டுக்கிட்டா பொண்டாட்டி மேல இருந்த காதல அப்படியே என் மேல காமிப்பாரா? இது என்ன லாஜிக்? இதுக்குதான் இந்த கல்யாணமும்? நீ வேற என் கைக்கு வந்துட்ட. சம்பளம் வாங்காத செக்யூரிட்டி மாதிரி உன்னை பாதுகாத்தே ஆகணும். இல்ல என் தலை விதி. என்ன நான் பேசின பேச்சுல நீயே ஹீட் ஆயிட்ட போல. தீஞ்ச வாசனை வருது. ஐயோ மை தளபதி, தீஞ்சு போச்சு.